தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்குறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துடைய முழு பலன்களையும் பார்த்துட்ருக்கோம் தனித்தனியாக. இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்காரர்களை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பலம் நமக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆவணி மாதம்னு சொன்னாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதனே குரு, ராசிநாதன் குரு ராசி நேர்மையாக பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சுபத்துவம் தான். அப்போ ஆவணி மாதம் இன்னும் உங்களுக்கு சுபத்துவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உங்களுக்கு பலமான வீட்டுக்கு வராரு, 9ஆம் இடத்துக்கு வராரு, தொழில் ஸ்தானத்துக்கு வரார். 8ல் உள்ள சூரியன் வந்து மறைஞ்சிருந்த சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு பிரகாசமாக வராரு, அடுத்து ஆட்சியாக வராரு. சொல்லவே தேவையில்லை, எதை தொட்டாலும் வெற்றி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு நேராக பார்க்குறாரு. குரு சந்திர யோகத்தில் இருக்கீங்க. 9ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கார், 9ல் கேது உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. விறுவிறுன்னு போயிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு தடங்களும் இருக்காது, தடங்கள் வராது. ஒரு வேலை ஆரம்பிச்சிங்கன்னா சரசரன்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டிங்களோ அதை குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த முதலீடு எடுத்துடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது இந்த ஆவணி மாதம் சூரியன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரிய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயமா இருக்கட்டும், என்னுடைய கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வேலை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்பாவுடைய அதாவது பரம்பரை தொழில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தாத்தா, முப்பாட்டன், பாட்டன், அப்புறம் அப்பா, அதுக்கடுத்து நீங்கள், அதுமாரி பரம்பரை தொழில் செய்பவர்களுக்கு இந்த செய்வனாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் வருது. ஏன்னா இந்த சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கார் இல்லையா. அப்போ சூரியனாவே பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள். அப்போ அந்த பரம்பரை நோயின்னு சொல்கிற மாதிரி பரம்பரை தொழில் ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ பரம்பரை தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிறப்பான மாதமாக தான் வரப்போகுது. அதுமாரி நேருக்கு நேராக குரு பார்க்குறதால உங்கள் மனம் ரொம்ப புத்துணர்வாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். சந்திரனை குரு பார்த்தா எப்படி என்ன பண்ணும், உங்கள் மனம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், புத்துணர்வாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம். காலையில் ஏஞ்சோடனே சார் அப்படியே டக்குன்னு ஏஞ்சி உங்கள் வேலையை அடுத்தடுத்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ பிளான் போட்டு வச்சுட்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த நாள் இனிமையாக இருக்கும். உங்களுக்கு தகுந்தாற்போல் அனைத்து விஷயமும் நடக்கும். இதுதான் குருவோட சாராம்சம். அப்போ ராசிக்கு 2ஆம் இடம், 2 இடம்னு ஆட்சியாக தான் உட்காந்துருக்காரு. குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. தாய் தாப்பனுக்கோ, அதாவது தாத்தா பாட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ, இல்லை கணவன் மனைவி உறவோ எதுவுமே பிரச்சனை இல்லை. இல்லை தனுசுகாரர்களுக்கு திருமணம் இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் வயது உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரன் அவங்க மனதிற்கு ஏற்றா போல் வந்து அமைந்து திருமணம் நடக்கும். அதுமாதிரி இந்த காதல் வயப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிகள் பார்த்திங்கன்னா, காதல் திருமணம் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி செய்யலாம். அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக அற்புதமான மாதமாக வரப்போகிறது. சகோதர வழி உறவு, ஏன்னா 3 கூட 3லேயும் அடிச்சா உட்காந்துருக்காரு. அது சிறப்பு தான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரச்சனையே இல்லை. உறவு நல்லா கை கொடுக்கும். நெருங்கி பழகுவீங்க. விட்டு கொடுக்க மாட்டீங்க. அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே, சகோதரக்குள்ளேயே யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை நடத்துபவர்கள். அந்த மாதிரி தாய் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 4 குடிவன் குரு பலமாக இருக்கார். 4 குடிவன் குரு தான், உங்கள் ராசி குடிவனும் குரு தான். அப்போ தாய் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. தாய் உறவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இல்லை தாய் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். தாய் மூலிமா சொத்து வர்றது, இல்லை தாய் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தாய்க்கு உங்களுக்கும் நெருங்கி உறவு அப்படி சொல்லலாம். பூர்வீகம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா பூர்வீகக்காரனே செவ்வாய் பலமாக இருக்கார். செவ்வாய் பலமாக இருக்கார், 10ல் இருக்கார், கேந்திரமாக விட்டு இருக்கார். அப்போ பூர்வீக சாணம் சிறப்பாக இருக்குது. பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறவங்க, இடம் வாங்க போகிறோம், காடு வாங்க போகிறோம், பூர்வீகம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம், ஒரு 20-30 வருஷம் ஆகுது, திருப்பி சொந்த வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இல்லை பூர்வீகத்தில் பெருசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒரு வாடகைக்கு விடுறது, அந்த மாதிரிலாம் ஒரு லேண்டை ஒரு பெரிய லாபத்துக்கு விற்கிறது, அது மாதிரி. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயம் ஒரு சிறப்பாக இருக்கும். புத்திரசானம் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இதுக்கு முன்னாடி இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை இருக்குன்னு அர்த்தம். ஆவணி மாதத்தில் 100% கேரண்டியாக சொல்லலாம், உங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதுக்கு முன்னாடி குழந்தை இருந்தாலும் அவங்களுடைய படிப்பு எதிர்காலத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு எல்ஐசி கட்டுறது, ஒரு பெருசாக ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது, பேங்கில் அக்கௌண்ட் போட்டு ஒரு டெபாசிட் பண்ணி பணம் போடுறது, இல்லை அதிக ஒரு பவுன் எடுத்து வைக்கிறோன்றது, எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இப்போ தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இல்லை பின்னாடி படிப்புக்கு இவ்வளோ செலவாகும், இல்லை ஒரு பிளான் போடுறது. நம்ம பின்னாடி வந்தால் ஒரு டாக்டர் படிக்க வைக்கலாம், ஒரு பெரிய இன்ஜினியராக போகணும், ஒரு வக்கீலாக லாயராக ஆகணும்,
அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல உங்களுக்கு இருக்கும்பொழுது, அதற்கு உண்டான தேவைகளை நீங்க இப்பயே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதான் அந்த தனுசு ராசிக்காரர்கள். அப்பன்னா எதிர்காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் ராசிக்காரர்களா தான் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மாரி இருக்கும்பொழுது, இப்பயும் சரி, எதிர்காலத்திலும் சரி, இல்ல உங்களால பிள்ளைகளுக்கும் சரி, கஷ்டம் வரப்போறது கிடையாது. அப்ப பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலயும் சரி, அவங்களுடைய கல்வி விஷயத்திலும் சரி, ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. பிரச்சனை இல்ல. அதேபோல தொழில் தான விஷயங்கள் சிறப்பா இருக்கும். நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ரிச்சான தொழில், ஒரு ஆடம்பரமான தொழில் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆடம்பரம்னா பெரிய ஒரு மென்பொருள் சம்மந்தப்பட்டது, ஒரு அதிக விலை உயர்ந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. ஒரு கார் உற்பத்தி தொழிற்சாலையோ, அல்ல பெரிய வேலை பார்க்குற போஸ்டிங்கில இருக்க மாரியோ, அந்த மாரி ஒரு ஆடம்பரமான பொருள் வச்சு நடத்துறது. ஒரு கேமரா, ஒரு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ அந்த மாரி ஒரு ஆ திரைப்படத் துறையில ஒர்க் பண்றது. அந்த மாரி ஒரு ஆடம்பரமான தொழில் நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. அது ரொம்ப உங்களுக்கு கைக்கு மேல வருமானம் வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு உள்ளது. அதுவும் இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ஒருபடி நீங்க எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களோ, அத விட 2 விதமான பலம் வருமானம் உங்களுக்கு கைக்கு மேல வரப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு அற்புதமான மாசமாக வரப்போகிறது. அதேமாரி தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்கள் 10 பேர வச்சு வேலை வாங்குற சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருப்பீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில வேலை செய்ய மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? முதலாளித்துவம் பெற்றவங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மேல உங்களுக்கு பெரிய இந்த பதவி உயர்வு, இந்த பட்டம் சார்ந்தது பெரிய இப்பலாம் குடுக்குறாங்க இல்லையா? பெரிய டாக்டர் பட்டம், ஏச்சும் பதவி புரமோஷன் வாங்குறது, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்கன்னு சொன்னா, அது ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில போறது, இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்து மேனேஜர் போஸ்டிங் போறது, இல்லனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய டாக்டர், ஒரு டீன் ரேஞ்சுக்கு போறது. இந்த மாரியான பதவி உயர்வு கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது, இந்த ஆவணி மாசம். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் எதை நினைக்கிறீர்களோ, அதை எப்பொழுது நினைக்கிறீர்களோ, அந்த டயத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில அந்த வேலைகள் உங்களுக்கு நடக்கும். அப்ப அதில நீங்க உங்க சிறப்பா உங்களுடைய ஆளுமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது மாரி சமுதாயத்தில உங்களுக்கு பெரிய ஒரு பேரு, அந்தஸ்து உருவாகும். இதற்கு அப்புறம் ஆவணி மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அது ரொம்ப இன்னும் ஒரு சமுதாயத்தில வெளிச்சத்துக்கு வரும். பட்டி தொட்டி எல்லாமே உங்க பேர பத்தி பேர் உங்களுக்கு தெரியும், பரவும் அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் தரும். அப்ப இந்த ஆவணி மாதம் அனைத்து விதத்திலுமே ஒரு அற்புதம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதில சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த ராசிக்குண்டான பலனை பார்ப்போம். மறக்காம நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.